என் மக்களே, இந்த ஆஃபீஸுக்கு பாருங்கள் ஒரு பில்டிங், அதில் அப்படி நேராக வந்து உங்களோட போட்டை நீங்கள் பார்க் பண்ணணுமா அவங்கக்கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டு வேணும்னு சொல்லி. இந்த கெட்டி விட்டுருக்காங்களா, எப்படி நீங்கள் காரு பைக்கெல்லாம் கொண்டு பார்க்கிங் ஸ்பாட்டில் ரெண்டல் பார்க்கிங் ஸ்பாட்டில் விடுவீங்க, அதே மாதிரி இது போட்டு பார்க் பண்ணுற இடம். ரெண்டல் தான், வாடகை ஒரு மாதத்துக்கு $1000 $1500 வாடகை. உங்கள் எதுக்கு நீங்கள் நல்ல டைம் பாஸுக்கு ஓட்டுற போட்டு இருக்குல்ல அதுக்கு. இது ஒரு பக்கம் இல்லை மக்களே, இரு கரையிலும் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, கார் வர்ற ரோடா அந்த சைடு இருக்கு பாருங்க, கூடாரமா தண்ணிக்கரை பூரா நல்ல வருமானம் மக்களே. நீங்கள் வாடகை கூட்டாலே நீங்கள் பணக்காரர் ஆயிருவீங்க. ஒவ்வொரு போட்டும் என்ன அழகழகா இருக்குன்னு மட்டும் பாருங்கன்னா, 1 2 3 நம்ம ரோட்டு மேலே இருக்க மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதா, இதில் போட்டு இல்லை. 4 அழகழகா உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து நடக்க பாருங்க இந்த ரோட்டில். ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்ல. உங்களுக்கு ஏதாவது கனடாவில் புதுசாக நான் காட்டிக்கிட்டே இருக்கணும். கனடாவில் ஏகப்பட்டது இருக்கு மக்களே. உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு பெரிய க்ரூஸில் ஏற்றி காட்டுதுன்னா ஒரு நாள் ஒரு 10 நாள் ட்ரிப்பு போகிறேன் உங்களுக்காக. வெயிட் பண்ணுங்க, நீங்கள் மிரண்டுருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறேன், இப்படி பல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். இப்போ பாருங்க, அப்பா மாடலாக இருக்கும் போட்டு. மீன் பிடிக்க இதில் தான் போவோம். அழகா எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா இருக்கும். ஒரு ரைடு போனோம்னா தெரியுமில்ல. இப்போ பாருங்க, இப்படி போட்டு என் லைஃப்ல நான் பார்த்ததில்ல. ஆனால் ஒவ்வொன்றும் பயங்கரமான விலைங்க. கிட்டத்தட்ட 5 கோடி 6 கோடி ஒவ்வொன்றும். ஆமாம், 1 கோடி இப்போ அது மாதிரி 5 கோடி 6 கோடி பார்த்துட்டீங்களா. இது மட்டும் இல்லை, இது செட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. செட்டுக்குள்ளே விடுறதுனால 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நம்ம ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும். ஓகேவா, மாத வாடகை 1 லட்சம் அல்லது 2 லட்சம் கொடுக்கணும். செட்டு இல்லாமல் வெளியே விட்டோம் அப்படின்னா மாத வாடகை 60,000 ரூபா 70,000 ரூபா. அந்த வெளியே விட்டுருக்கதையும் உங்களுக்கு காட்டணும்ல. அந்த இருக்கு பாருங்க, பாயா உள்ள எம்புட்டு நிற்காம மட்டும் பாருங்க, நீங்களே அசந்து போயிருவீங்க. உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து இப்படி யாரும் எடுத்து போடுவா, நான் போடுறேன் பாருங்க, உங்களுக்கு தான் எல்லாமே. வாங்க என் மக்களே, திருநெல்வேலியில பிறந்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஏற்கனவே பிறப்புலயே இந்த ரத்தம் ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். நம்ம தான் பயப்படவே மாட்டோமே. எங்க அம்மாலாம் எங்களுக்கு உளுந்தஞ்சோறு, என்னையோ உளுந்தஞ்சோறு கருவாட்டு கறி வச்சு நல்லா ஆக்கி போட்டுருவா. உளுந்தங்கஞ்சி, ஆமா, புட்டை வச்சு தருவா, கொலக்கட்டை வச்சு தருவா. நல்லா சத்தா சாப்பிட்டோம்ல. இப்போ பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்க. அப்போ சத்து நல்ல சாப்பாடு. அதனால நம்ம எதுக்கும் அசருதே கிடையாது. போட்டை பார்த்தீங்களா, அப்பா எம்புட்டு போட்டுன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. பொய்யா சொல்லுதான் உங்க கண்ணுக்கு முன்னாடி. மக்களே, பில்டிங் எல்லாம் பாத்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு பேரு ரிச்மாண்டுன்னு பேரு. இதுல தான் ஏர்போர்ட் இருக்கு மக்களே. இந்த வீடுகள்லாம் பயங்கர காஸ்ட்லி. கீழே கப்பல்லாம் பாருங்க எப்படி போட்டு, இதெல்லாம் போட்டை ரெண்டல் கூட்டுருக்கு. ரெண்டல் வந்து என்னது, பார்க்கிங் ஸ்பாட்டு. அதை கொண்டு அங்க பாருங்க, அங்கேயும் பில்டிங் பாத்தீங்களா. ஒரு ட்ரெயின் வேற ஓடிக்கிட்டு இருந்தது, அது உள்ள கூடி. இந்த பில்டிங் 2 பில்டிங் நடுவில் கூடி ட்ரெயின் ஓடும் மக்களே. அந்த வருது பாருங்க, வெளியே வருது பாருங்க ட்ரெயின் எப்படி இருக்கு. இந்த ட்ரெயின் ஏர்போர்ட்டுக்கு போகுது. மக்கள் ஏர்போர்ட்டுக்கு பஸ்ஸுக்கு வரோம்டா, ட்ரெயினில் லக்கேஜை பூரா ஏற்றி போட்டு வந்துடலாம். பாருங்க கடல் எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இப்படி இருக்கணும் மக்களே, கடல் முகம் பார்க்குற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்க, போட்டெல்லாம் பார்த்தீங்களா, சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு. இன்னைக்கு உங்களுக்காக தானே வந்திருக்கேன். பெட்ரோல் ஒரு 10-20 லிட்டர் பெட்ரோலை போட்டு நல்லா உங்களை சுற்றி காட்டின்னு இன்னைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் கனடாவை அங்கே இருந்தே பார்க்கலாம். வீசா அடிங்க, இங்கே கூட்டிகிட்டு வரேன் உங்களை. இதில் என்ன இருக்குது, நல்ல நம்ம வீட்டில் வச்சு உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கலாம். வாங்க நீங்கள். இங்கே பார்த்தீங்களா எப்படி அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தங்க. போட்டு மாதிரியே கட்டி விட்டுருப்பாங்க. தண்ணி ஆழம் அழுதுலாம் எடுக்க. அப்பா, இப்படி ஒரு ஊரை நான் பார்த்தது. நானும் உலகம் பூரா சுற்றிட்டேங்க, ஒரு 10-15 கண்ட்ரியில். ஆனால் எனக்கு பிடிச்ச கண்ட்ரி இதுதாங்க. சுத்தமாக இருக்கும். ஒருத்தர் மரியாதையாக பேசுவாங்கங்க. இப்போ பாருங்க, அவ்வளோ கார் வருது. நம்ம ஆப்போசிட்டில் போய் உங்களுக்கு அங்கேயும் காட்டவா, வெயிட் பண்ண. ஏதாவது பெரிய கப்பல் வந்துட்டு இந்த கப்பல் போகணும், இந்த பாலம் தடுக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த 2 பக்கம் கம்பி இருக்குல்ல, கம்பியை கொடியை அப்படியே இறக்கிடுவாங்க. இறக்கி அந்த பக்கம் கம்பியும் இறக்கி ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டு இந்த இருக்கு பாருங்க நடுவில் தண்டவாளம் மாதிரி, இதை அப்படியே மூவ் பண்ணிடுவாங்கங்க. இந்த மொத்த போர்ஷனும் அப்படியே மூவ் ஆயிரும். ஆமா, மூவ் ஆகி அந்த இடத்துல அந்த மரக்கட்டை மேலே போய் உட்காந்துக்கிடுங்க, அழகா உட்காந்துக்கிடும். இங்க பாருங்க, ஒரே ஓட்ட ஓடி வந்துட்டேன்.
ஆமா தங்க, அப்படி ஓடி வரக்கூடாது. ஆனாலும் வந்துட்டே வேற வழி இல்லை. ஏன்னா எனக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும்ல, எனக்கு அதான் இம்பார்ட்டன்ட். ஏன் சப்ஸ்கிரைபர் ஹாப்பியா இருக்கணும். நீங்க எல்லாரும் என்ன நம்பி தானே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நல்ல நல்ல வீடியோ போடுவான்னு. மொத்த கனடாவை காட்டியிருந்தேன், வெயிட் பண்ணுங்க. ஆமா, ஃபுல்லா உங்களுக்கு ஹாப்பி தான். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த போட்டை பாருங்க, அதுக்கு அடுத்த போட்டை பாருங்க, அழகா இருக்கா. இங்க பாருங்க 3வது போட்டை, சின்ன போட்டை, அதுக்கப்புறம் 4வது போட், 5, 6, ஒரு பெரிய அமேசான் ட்ரெய்லர் போதே. உங்களுக்கு போட்டு காட்டும் போது ட்ரெயினை பார்த்தாச்சு, ட்ரெய்லரை பார்த்தாச்சு, ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட் வீடை பார்த்தாச்சு. உங்களுக்கு இன்னைக்கு ஹாப்பி தான். இன்னைக்கு காலையிலேயே ஒரே ஜாலி தான் மக்களே. ஆமா, உங்களுக்கு தான் இன்னைக்கு அடிச்ச லக்கு. நான் எதிரே பார்க்கல, இப்படி வருவேன் இங்க வந்து எடுப்போம்னு. சும்மா வந்தேன் கார்ல, ஏர்போர்ட் மால் போயிட்டு ஃப்ளைட் எடுத்து வந்தேன். உங்களுக்காக ஏகப்பட்ட ஃப்ளைட் எடுத்துட்டேன். அப்படி இங்க பாருங்க, மேல ஃப்ளைட் வேற போது பாருங்க உங்க ராசிக்கு. ஏ ஆத்தா.